அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வெள்ளிக்கிழமை இறுதி நோன்பை அருமையாக முடித்து அனுப்பி விட்டுறோம். வாங்க, அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். நான் பள்ளிவாசலுக்கு ஒரு 5 பேருக்கு சாப்பாடு கொடுத்து இந்த நோன்பை அருமையாக நாங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கு நான் என்னென்ன பண்ணலன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன், 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உப்பு சேர்த்துக்கலாம், சர்க்கரை சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது பால் பவுடர், நல்லா ஃபுல் ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பால் ரொட்டி தான், பாலில் தான் இதை கலந்து செய்யணும். இன்றைக்கி பால் ரொட்டி கொடுக்கறதா தான் நான் நினச்சிக்கிட்டேன். பால் ரொட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த பாலெல்லாம் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். மேலே இந்த நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாவை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ அந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறட்டும். நம்ம குழம்பு ரெடி பண்ணுற வரைக்கும் இது ஊறினா போகிறோம். மேலே உள்ள எல்லாம் நல்லா நான் நெய் தடவிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 6-7 தக்காளி எடுத்துருக்குறேன். வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்குறேன். இந்த வெங்காயம், கொத்தமல்லி, தக்காளி எல்லாத்தையும் அரைக்கணும். அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கணும். இதை நறுக்கி அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ நெய் ஊற்றிருக்கேன் ஒரு 3 ஸ்பூன்னு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லா இருக்கும், இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கீரைன பச்சை மிளகாய் 2 சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் தனியாப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி எடுத்திருக்கேன். இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். காரம் இதுக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஏன்னா இது சாப்பிட்றவங்களுக்கு காரம் சாப்பிடுவாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. அதுக்காக கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். அரைச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வீட்டு ஆளுக்காக இருந்தால் போப்பா சாப்பிட்டு போப்பான்னு சொல்லிடலாம். இது கொடுக்கறது வெளியில் அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. எதுக்கும் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டைகளெல்லாம் இதில் போடும்போது இன்னும் கொஞ்சம் இது கட்டியாக ஆகிடும். அதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு நல்லா மூடி இதை கொதிக்க விட்டுறலாம். கொதிக்கிற வரைக்கும் நம்ம அந்த உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். அந்த உருண்டைகள் பிடிக்கிறதுக்காக வேண்டி நான் ஒரு 6-7 முட்டையை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு ஒரு 6-7 உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்து தனங்கள் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அவிச்ச உருளைக்கிழங்கு தான். இதில் ஒரு 300 கிராம் கீமா எடுத்துக்கிறேன். மட்டன் கீமா இது. இந்த மட்டன் கீமாவை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி நிறைய கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டு, கட் பண்ண வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இது பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை நிறைய போடக்கூடாது. பொட்டுக்கடலை நிறைய போட்டிங்கன்னா நல்லா ஹார்டாகிடும் இந்த உருண்டைகளெல்லாம். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். இது முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாப்பொடி கொஞ்சம் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் ரொட்டியும் மட்டன் கோஃப்தா கறியும்
இதை நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அவிச்ச முட்டையை வச்சுருக்கேன். இதை நல்லா தட்டி அதுக்குள்ளார முட்டையை வச்சு இதை நல்லா உருண்டை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு இதை வந்து பள்ளிவாசலுக்கு கொடுத்து அனுப்ப போகிறோம். அதுக்கு அதில் ஒரு குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் பண்ணுறேன். எல்லா உருண்டையும் பண்ணியாச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போது ஒரு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு மஞ்சக்கருவி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை நல்லா ஸ்பூன் போட்டு நல்லா அதை அடித்து விட்டுக்கலாம். அடித்து விட்டுட்டு இந்த உருண்டைகளை அந்த முட்டையில் எடுத்து வச்சு நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னால் அரைச்சி வச்ச பாதாம் விழுதை சேர்த்துக்கலாம். இதில் தேங்காயெல்லாம் சேர்க்கலை, பாதாம் விழுது தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த முட்டையில் நம்ம இந்த உருண்டைகளெல்லாம் நல்லா தோய்ச்சி இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த உருண்டைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மெனக்கடணும், என்ன பண்ணுறது, டேஸ்ட்டாக சாப்பிடணுன்னா கொஞ்சம் மெனக்கடணும் தானே. மேலே குழம்பு ஊற்றிக்கிட்டா நல்லா வெந்து போயிடும். அடுப்பை வந்து நிதானமாக வச்சுக்கோங்க. பெரிய அனலாக வச்சிங்கன்னா உருண்டைகளெல்லாம் நல்லா திரிஞ்சு போயிடும். மேலே வந்து கொத்தமல்லி புதினா தூவி தமுக்கு விட்டுறலாம். இப்போ நம்ம பால் ரொட்டி போட போகிறோம். இந்த பால் ரொட்டி போடுற வரைக்கும் தம்மில் இருக்கட்டும். எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுக்கிறேன். அது மேலே தடவி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டு நல்லா பரப்பி விட்டுறலாம். நல்லா லேயராக அருமையாக மெத்துன்னு இருக்கும் இந்த ரொட்டி. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொருள் இல்லாமையே இது நல்லா மெத்துன்னு செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி பொருள் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெத்துன்னு இருக்கிறதோட டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ ரொட்டி ஃபுல்லாக போட்டாச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இப்போ பேக் பண்ணணும். இப்போ பேக்கும் பண்ணியாச்சு. பட்டர் பேப்பரில் ரொட்டி சுருட்டி வச்சுருக்கிறேன். இந்த கவரில் குழம்பு ஊற்றி வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ பள்ளிவாசல் கொடுத்துட்றோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.